ஆடியோவெல்லாம் சில பேர் இது பண்ணுறாங்க, அது பேர் என்ன, ரீல்ஸில் அவங்க முகத்தை வச்சு பேசி போட்டுக்கிறாங்க அந்த பசங்க. அப்போ எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நான் பேசுகிற விஷயங்கள்லாம் இந்த ஃபன் பண்ணுறல இதில் அதை வெட்டி ரீல்ஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்ம இதை வச்சு பேசிட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அது நம்ம பயலை வச்சு நடிச்சு தானே. நான் எவ்வளோ டைலாக்ஸ் இருக்குது தெரியுமா ரீல்ஸில் அவ்வளோ இருக்குது. அப்போ அது ஃபேமஸ் ஆகுது. அது நீங்கள் ஃபேமஸ் ஆனால் ஆகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் அவர் நம்ம அவளை எளிதாக அவரையெல்லாம் விமர்சிச்சிடக்கூடாதுங்கிறத நான் கவனமாக பேசுகிறேன். ஏன்னா நம்ம அவர் ஒரு கர்நாடகா சங்கீதம்னு சொல்லி நமக்கு எட்டாவது உயரத்தில் இருந்த ஒரு இசையை இந்த ஹார்மோனிய போட்டிக்குள்ளேருந்து கொண்டு வந்து வருவார். இசை நம்ம கையிலேயே இல்லை, வீணை அப்படி வேற ஒரு இசையிலையும் ஜாதி இருந்தது தம்பி, இன்னைக்கு இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிற குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் உள்ளேயே போக முடியாதுன்னா நான் கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டேனுங்கிறது புரிதல் இல்லை. ஓகேவா? உள்ளேயே போக முடியாதுன்னா அங்கே நம்ம அந்த ஸ்டேஜே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துக்குள்ளே புகுந்தது தான் இசை.